ஹே வாரியர்ஸ்! இன்னைக்கு இந்த செஷன்ல மீஷோவோட ஜிஎஸ்டி ஃபைலிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். செஷன இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மீஷோ ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இங்க 2 ரிப்போர்ட்ஸ் இருக்கும். ஒண்ணு சேல்ஸ், ஒண்ணு ரிட்டர்ன். ஸோ இதுல ஃபர்ஸ்ட்டு சேல்ஸ் ரிப்போர்ட்ட ஓப்பன் பண்ணலாம். இந்த சேல்ஸ் ரிப்போர்ட்ட ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ரிப்போர்ட்ஸ்ல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சேல்ஸா இருந்தா அது எப்பயுமே பாசிட்டிவ் வேல்யூல தான் இருக்கும். பட் இப்போ வர மீஷோ ரிப்போர்ட்ஸ்ல நெகட்டிவ் வேல்யூவும் ஆட் ஆகி வருது. அது எதுக்காக இருக்கும் அப்படின்னா, அவங்களோட இன்டர்னல் அட்ஜஸ்ட்மென்ட்காக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேல்யூ பாருங்க. இந்த வேல்யூல -6 இருக்கு. ஸோ இதோட ஆர்டர் ஐடிய அகைன் எங்க இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது, நமக்கு இங்க ஒரு இடத்துல ஐடென்டிஃபை ஆகுது. இந்த ரோவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 256.19. ஸோ இன்டர்னல் அட்ஜஸ்ட்மென்ட்டா இருக்கலாம். இல்ல கூப்பன் டிஸ்கவுண்ட்டா ஏதாவது இருக்கலாம். ஸோ இத அட்ஜஸ்ட் பண்றதுக்காக இந்த சேல்ஸ்லயே டைரக்ட்டா நெகட்டிவ் வேல்யூவ குடுத்துட்டாங்க. இங்க நம்ம எந்த சேஞ்சஸுமே பண்ண வேண்டாம். அண்ட் இந்த ரிப்போர்ட்ட அப்படியே வச்சு நம்ம ஜிஎஸ்டி ஃபைலிங் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு வொர்க்கிங் ஃபைல் ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டேட்டாவ அப்படியே காப்பி பண்ணி அதில பேஸ்ட் பண்ணிடுங்க. அண்ட் பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா, இதில இருக்க எல்லா டேட்டாவுமே நமக்கு தேவைப்படாது. தேவையில்லாத காலம இந்த மாதிரி டெலீட் பண்ணிடலாம். ஓகே. இப்ப நான் தேவையில்லாத எல்லா காலமும் டெலீட் பண்ணிட்டு, தேவையான காலம மட்டும் இங்க வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே சேல்ஸு. ஸோ இங்க வந்து ஒரு காலம் ஆட் பண்ணிக்கலாம். சேல்ஸ் டைப் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அப்பதான் இத நம்ம சேல்ஸா இல்ல ரிட்டர்னான்னு சொல்லிட்டு கிளாசிஃபை பண்ண முடியும். நம்ம ரிப்போர்ட்ட ரெடி பண்றதுக்கு ரொம்பவும் ஈஸியா இருக்கும். ஸோ நான் இங்க சேல்ஸ்ன்னு குடுத்துறேன். சேல்ஸ்ன்னு குடுத்துட்டு ஃபுல்லாவே டிராக் பண்ணிடுறேன். நம்ப நெகட்டிவ் வேல்யூ இருந்தாலே அத ரிட்டர்னா தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். பட் இங்க சேல்ஸ்ன்னு இருந்தா கூட ஃபைனல் ரிப்போர்ட்ட வொர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அட்ஜஸ்ட் ஆயிடும். இங்க எந்த ப்ராப்ளமும் நமக்கு இருக்காது. ஸோ டைரக்ட்டா அப்படியே அப்ளை பண்ணலாம். நீங்க நெகட்டிவ் வேல்யூக்கு இங்க ரிட்டர்ன்னு மென்ஷன் பண்ணி வொர்க் பண்றதுனாலும் தாராளமா பண்ணலாம். ஆனா வேல்யூல எந்த சேஞ்சஸுமே நடக்காது. ஸோ அதனால இங்க சேல்ஸ்ன்னு நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போ சேல்ஸோட பார்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ரிட்டர்னோட பார்ட்டுக்கு போவோம். இந்த சேல்ஸோட ஃபைல நான் குளோஸ் பண்ணிடுறேன். குளோஸ் பண்ணிட்டு, இப்போ மீஷோவோட ரிட்டர்ன ஓப்பன் பண்றேன். இந்த ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெகட்டிவ் வேல்யூல தான் இருக்கணும். பட் இங்க எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூல தான் இருக்கும். நம்ம தான் இத நெகட்டிவா சேஞ்ச் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஏன்னா, சேல்ஸ்லருந்து ரிட்டர்ன கழிச்சுட்டு வர அமௌண்ட்டுக்கு தான் நம்ம டாக்ஸ பே பண்ண போறோம். அதுக்கு நம்ம இங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் இத எல்லாமே நம்பர்ஸ்ல மாத்திக்கோங்க. நான் கன்வெர்ட் நம்பர்ன்னு குடுத்துட்டேன். இங்க எல்லாமே நம்பர்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் இன்னொன்னு இருக்கு. இந்த ஹெச்எஸ்என் உங்களுக்கு 0ல ஸ்டார்ட் ஆகுது அப்டின்னா, அத நீங்க நம்பர்ல சேஞ்ச் பண்ணாதீங்க. ஏன்னா, நீங்க நம்பர்ல சேஞ்ச் பண்ணும்போது எக்ஸெல்ல ஆட்டோமேட்டிக்கா 0வ இக்னோர் பண்ணிடும். இப்ப இருக்க ஃபார்மட்லயே அப்டியே கன்டின்யூ ஆகட்டும். உங்களுக்கு 0ல இல்ல அப்டின்னா, நீங்க நம்பர்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல அப்டியே கூட விட்டுடலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் இப்போ இந்த டாக்ஸபிள் வேல்யூ, டாக்ஸ் அமவுண்ட், டோட்டல் இன்வாய்ஸ். இதுல நமக்கு டோட்டல் டாக்ஸபிள் வேல்யூ தான் வேணும். இந்த டாக்ஸ் அமவுண்ட்ட நம்மளே தனியா அங்க கிளாசிஃபை பண்ணி வொர்க் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டோட்டல் இன்வாய்ஸ் மீஷோ பொறுத்தவரையிலுமே பி2சி தான். பி2சிக்கு டோட்டல் இன்வாய்ஸ் அமௌண்ட்டே தேவைப்படாது. உங்களுக்கு ரிப்போர்ட்ல வேணும் அப்டின்னா, நீங்க இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இங்க இருந்து நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ மட்டும் எடுத்து இங்க காப்பி பண்ணிக்கலாம். இது ரிட்டர்ன் ஐடென்டிஃபிகேஷன் அப்டின்றதுக்காக நான் ஜஸ்ட் சும்மா டெக்ஸ்ட்டோட கலர மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆர்டர் டேட், ஹெச்எஸ்என், குவான்டிட்டி. ஸோ இது அப்படியே நீங்க மொத்தமாவும் காப்பி பண்ணி குடுக்கலாம். ஏன்னா, நம்ப அங்க அப்படியே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க கரெக்ட்டா ரோவோட மேட்ச் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நமக்கு கரெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கு. இப்போ இது எல்லாமே ரிட்டர்ன். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க ரிட்டர்ன்னு மென்ஷன் பண்ணிடலாம். இப்போ நம்மகிட்ட சேல்ஸ் டேட்டா தனியா இருக்கு. ரிட்டர்ன்க்கான டேட்டா தனியா இருக்கு. பட் இங்க எல்லா வேல்யூமே பாசிட்டிவ்ல இருக்கு. இப்போ நம்ம அத வந்து நெகட்டிவ்ல சேஞ்ச் பண்ணணும். ஸோ அது ரொம்ப ஈஸி தான். நான் இப்போ குவான்டிட்டி, டாக்ஸ் ரேட்டையும் நம்பர்ஸ்ல சேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ வேல்யூவ எப்படி நெகட்டிவ்ல மாத்துறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இஸ் ஈக்குவல் டூ குடுத்துட்டு, நமக்கு எந்த வேல்யூவ நெகட்டிவா மாத்தணுமோ அத செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்க டாக்ஸபிள் வேல்யூவ செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்ட் -1ன்னு குடுங்க. -1ன்னு குடுத்தீங்கன்னா, இங்க பாசிட்டிவா இருக்க வேல்யூ இங்க நெகட்டிவ்ல வந்துரும். ஸோ இங்க இருந்து டிராக் பண்ணுங்க. ஏன்னா, இங்க 3 வேல்யூஸ் இருக்கு. இந்த 3 வேல்யூமே நெகட்டிவ்ல தான் வேணும். ஸோ ஜஸ்ட் அப்படியே டிராப் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லா வேல்யூமே இங்க வந்துரும். இத ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிட்டு, அண்ட் டாக்ஸபிள் வேல்யூல போயிட்டு பேஸ்ட் குடுத்துறாதீங்க. பேஸ்ட் குடுத்தீங்கன்னா எரர் தான் வரும். இங்க பேஸ்ட் ஸ்பெஷல்ல போயிட்டு பேஸ்ட் வேல்யூ குடுக்கணும். ஸோ நீங்க குடுத்தீங்கன்னா இங்க அப்டேட் ஆகிடும். அண்ட் இந்த டேட்டா நமக்கு தேவைப்படாது. இத டெலீட் பண்ணிடலாம். நவ் குவான்டிட்டியும் இப்போ நம்ப நெகட்டிவ் ஆக்கணும். ஸோ அதனால சேம் அதே மாதிரி குவான்டிட்டிக்கு நான் இந்த ப்ராசஸ பண்றேன். அகைன் நமக்கு டிராப் குடுத்ததும் எல்லா டேட்டாவுமே வந்துரும். ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு, சேம் அதே மாதிரி இங்க குவான்டிட்டில போயிட்டு பேஸ்ட் குடுக்கக்கூடாது. ஸ்பெஷல் குடுத்து வேல்யூ தான் குடுக்கணும். ஸோ இப்போ குடுத்தாச்சு. அண்ட் நமக்கு இந்த டேட்டா தேவைப்படாது. இது ஜஸ்ட் டெலீட் குடுத்தா போதும்.
ஸோ இப்போ நம்ம ரிப்போர்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடுச்சு. இத பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ஜிஎஸ்டி ஃபைலிங்ஸே பண்ண போறோம். அண்ட் இது வந்து ஒரு ரா ரிப்போர்ட். ஸோ இந்த ரா ரிப்போர்ட்ட நம்போ ரான்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரிப்போர்ட் கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். எப்படி கிராஸ் வெரிஃபை பண்ணோம் அப்படின்னா, ரிட்டர்ன் எல்லாமே நமக்கு நெகட்டிவ்ல இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ நான் ரிட்டர்ன செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு டாக்ஸபிள் வேல்யூல இங்க பாசிட்டிவ் வேல்யூஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். இல்ல. எல்லாமே நெகட்டிவ் தான். ஸோ இப்போ நம்ம ரிப்போர்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஏன்னா நம்ம சேல்ஸ அங்கருந்து அப்படியே தான் குடுத்துருக்கோம். இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம். இப்போ 3 காலம் ஆட் பண்ண போறோம். ஒண்ணு ஐஜிஎஸ்டி, ஒண்ணு சிஜிஎஸ்டி, இன்னொன்னு எஸ்ஜிஎஸ்டி. இங்கேயே டாக்ஸ் அமவுண்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. விச் மீன்ஸ் இதுதான் டோட்டல் டாக்ஸ் அமவுண்ட். பட் இது ஐஜிஎஸ்டியா, சிஜிஎஸ்டியான்னு நம்ம தான் கிளாசிஃபை பண்ணணும். இங்க தனியா குடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்காக தான் நம்ம இந்த காலம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி நம்ம ஈஸியா பண்ணலாம் அப்படின்னா, இஃப் கண்டிஷன யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ சிம்பிள் இஸ் ஈக்குவல் டூ இஃப் குடுத்து பிராக்கெட்ட ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அண்ட் இந்த ரோவ செலக்ட் பண்ணுங்க. விச் மீன்ஸ் இந்த ஸ்டேட்ல இருக்க இந்த ஸ்டேட்ட செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இஸ் ஈக்குவல் டூ நீங்க தமிழ்நாடா ரிஜிஸ்டர்ட் பெர்சனா இருந்தீங்க அப்படின்னா, டபுள் கோட் குடுத்து தமிழ்நாடுன்னு டைப் பண்ணுங்க. என்ன மாரி ஸ்பெல்லிங் இருக்கோ, அதே ஸ்பெல்லிங் தான் அங்கேயும் இருக்கணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆனா கூட இந்த ஃபார்முலா எரர் தான் வரும். ஸோ நான் இங்க இருக்கா மாரியே குடுத்துருக்கேன். இங்க இருக்கு பாருங்க தமிழ்நாடு. இதே மாரி தான் நான் இங்க குடுத்துருப்பேன். ஸோ இப்போ நான் இங்க என்ன குடுத்துருக்கேன் அப்படின்னா, இஃப் இந்த ஸ்டேட்டு ஈக்குவல் டூ தமிழ்நாடா இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு 0ன்னு வரணும். ஏன்னா, தமிழ்நாடா இருந்துச்சு அப்படின்னா, அங்க சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி தான் அப்ளிகபிள். ஸோ அதனால 0ன்னு குடுத்துருக்கேன். அண்ட் கமா குடுத்துட்டு, இப்போ தமிழ்நாடா இல்லன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, டாக்ஸபிள் வேல்யூ இன்டு டாக்ஸ் ரேட் பெர்சன்டேஜ் இத குடுத்துட்டு பிராக்கெட்ட குளோஸ் பண்ணா போதும். நமக்கான வேல்யூ இங்க வந்துரும். ஸோ அகைன் இத ஜஸ்ட் டிராப் டவுன் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம். அத எப்படி பண்ணலாம்னா, சேம் அதே இஃப் கண்டிஷன் பிராக்கெட்ட ஓப்பன் பண்ணிட்டு, செல்ல செலக்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஈக்குவல் டூ டபுள் கோட் தமிழ்நாடா இருந்துச்சுன்னா, ஏன்னா இப்போ நம்ம சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டாக்ஸபிள் வேல்யூ செலக்ட் பண்ணிட்டு, இன்டு டாக்ஸ் ரேட் பெர்சன்டேஜ் டிவைடட் பை 2ன்னு குடுக்கணும். ஸோ குடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா, கமா 0 அப்படி இல்லன்னா எனக்கு 0ன்னு வரணும். இப்போ இங்க 0 இருக்கு. ஏன்னா இங்க தமிழ்நாடு இல்ல. அதனால நமக்கு 0ன்னு வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் டிராப் டவுன் பண்ணதும் தமிழ்நாடு இருக்கிற இடத்துல வேல்யூ வந்துருச்சு. சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி டாக்ஸ நம்ம 2ஆ பிரிச்சு தான் போடுவோம். அதனால தான் டிவைடட் பை 2ன்னு குடுத்துருக்கோம். ஸோ இங்க அகைன் நம்ம ஃபார்முலா போடணும்னு அவசியம் கிடையாது. இத அப்படியே செலக்ட் பண்ணிட்டு, பக்கத்துல போயிட்டு, அதே மாதிரி ஸ்பெஷல் குடுத்து வேல்யூ செலக்ட் பண்ணுங்க. இப்போ அந்த வேல்யூ இங்க கரெக்ட்டா பேஸ்ட் ஆகியிருக்கும். ஏன்னா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி சேம் தான். ஏன்னா நம்ம டிவைட் பண்ணி தான் போட்டிருக்கோம். அதனால இங்க நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணல. டைரக்ட்டா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு தேவையான எல்லா டேட்டாவுமே கிடைச்சிருச்சு. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ அப்படியே கண்ட்ரோல் ஏ குடுத்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க இன்சர்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இன்சர்ட்ல போயிட்டு பிவோட் டேபிள கிளிக் பண்ணுங்க. நீங்க நியூ ஷீட்டா, எக்ஸிஸ்டிங் ஷீட்டான்னு இருக்கும். நியூ ஷீட்ட குடுத்து செலக்ட் குடுங்க. நீங்க ஓகேன்னு குடுத்ததும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அங்க ஜிஎஸ்டில என்னென்ன டீடைல்ஸ் கேட்குறாங்களோ, அது எல்லாமே இப்போ நம்ம கிட்ட இருக்கு. அந்த ஜிஎஸ்டில இருக்க மாதிரி இப்போ நம்ம ஒரு காலமே பிரிப்பேர் பண்ணி அங்க ஃபைலிங்ஸ பண்ண போறோம். இப்போ நான் போர்ட்டல ஓப்பன் பண்ணிட்டேன். போர்ட்டல ஓப்பன் பண்ணதும் இங்க ரிட்டர்ன் டேஷ்போர்டுன்னு இருக்கும். அத செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி நீங்க எந்த மந்த் ஃபைல் பண்ண போறீங்களோ அந்த மந்த்த செலக்ட் பண்ணிக்கோங்க. பிரிப்பேர் ஆன்லைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத செலக்ட் பண்ணுங்க. பிரிப்பேர் ஆன்லைன் குடுத்ததும் மீஷோ பொறுத்தவரையிலுமே B2C மட்டும் தான் இருக்கும். B2B கிடையாது. இங்க இருக்க எல்லா டேபுமே ஃபில் பண்ணணுமான்னு கேட்டா கிடையாது. B2C அண்ட் HSN அண்ட் டாக்குமெண்ட் செக்ஷன் அண்ட் 14 சப்ளைஸ் இந்த டேப மட்டும் நம்ம ஃபில் பண்ணா போதும். இது எல்லாமே மீஷோக்கு தேவையே படாது. இப்போ ஃபர்ஸ்ட் B2C ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் B2C ஓப்பன் பண்ணதும் ஆட் டு ரெக்கார்ட் கொடுங்க. POSனா பிளேஸ் ஆஃப் சப்ளை. இங்க டாக்ஸபிள் வேல்யூ எவ்வளோ நம்ம மென்ஷன் பண்ணணும். அண்ட் இதுக்கேத்த மாதிரி இப்போ நம்ம ரிப்போர்ட்டை இங்க கொடுக்க போறோம். இதை எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, இங்க ஸ்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்க என் கஸ்டமர் ஸ்டேட்னு இருக்கு பாத்தீங்களா, இதை இங்க டிராப் டவுன்ல கொடுங்க. அண்ட் இந்த டிராப் டவுன்ல கொடுத்ததும் இங்க எல்லா ஸ்டேட்டுமே வந்துரும். முக்கியமான விஷயம், என்ன டாக்ஸ் ரேட்ல இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் நம்ம அங்க மென்ஷன் பண்ண போறோம். அதனால நமக்கு டாக்ஸ் ரேட் தெரியணும். ஸோ அதனால டாக்ஸ் ரேட்டை இந்த ஸ்டேட்டுக்கு மேல குடுங்க. 5% டாக்ஸ்ல இருக்குது இங்க வந்துரும். 18% டாக்ஸ்ல இருக்குது இங்க வந்துரும். நம்ம என்டர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டாக்ஸபிள் வேல்யூ. இந்த டாக்ஸபிள் வேல்யூல இன்வாய்ஸ் அமௌண்ட் கொடுக்க கூடாது. டாக்ஸபிள் வேல்யூ தான் கொடுக்கணும். அந்த டாக்ஸபிள் வேல்யூ இங்க கொடுத்துட்டீங்கன்னா இங்க என்ன அமௌண்ட்னு ஷோ ஆகும். செலக்ட் பண்ணிட்டு ஹோம் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் அண்ட் இங்க இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டெசிமல் வந்து டிக்ரீஸ் ஆகும். 2 டெசிமல்ல யூஸ் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப கரெக்டாவே இருக்கும். இப்போ இந்த டேட்டாவை நம்ம அங்க என்டர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டேட்டா மட்டும் உங்களுக்கு என்டர் பண்றேன். நம்ம இந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணி பண்றதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பார்த்து என்டர் பண்ண சில சமயம் மிஸ்மேட்ச் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எக்ஸலை இப்படி ஜஸ்ட் டிராக் பண்ணி அப்ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்க விட்டுட்டீங்க அப்படின்னா சைட் பை சைட் வியூஸ்ல நமக்கு வந்துரும். ஸோ நீங்க பார்த்து ஈஸியாவே வேல்யூவை இங்க என்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு பண்றேன்.
இங்கே அந்தமான் நிக்கோபார் இருக்குது. ஸோ நான் அந்தமான் நிக்கோபார் செலக்ட் பண்ணிவிட்டு taxable value -255.24. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், மைனஸ் வேல்யூ என்டர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தாராளமாக என்டர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா B2Cல கிரெடிட் நோட் கிடையாது, வேல்யூவை நம்ம டேரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால நெகட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக B2Cல அப்டேட் பண்ணலாம். அண்ட் டேக்ஸ் ரேட்டு 5%. ஸோ 5% கொடுத்துட்டு சேவ் கொடுத்தா போதும், அந்த டேக்ஸை அதுவே கால்குலேட் பண்ணிக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், எதுக்கு முன்னாடி ஐஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி ஒர்க் பண்ணணும், டேக்ஸ் அதுவே தான் கால்குலேட் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த டேப்ல யூஸ் பண்ணாது, இன்னொரு டேப்ல நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட் நான் 18% ஒன்று அப்டேட் பண்ணேன். இங்கே பீகார் இருக்கு, பீகாரை செலக்ட் பண்ணிட்டு taxable value 157.63. ஸோ இங்கே டேக்ஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 18% கொடுத்து நான் செலக்ட் பண்ணிடுவேன். அதே மாதிரி இங்கே இருக்க எல்லா ஸ்டேட்டுக்குமே நீங்கள் வேல்யூவை என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு மறக்காம சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தா மட்டும்தான் ஆட் ஆகும். ஸோ இப்போ நான் 2 வேல்யூ கொடுத்துருக்கேன், 2 வேல்யூமே இங்கே ஆட் ஆயிடுச்சு. ஸோ நான் இதை இப்போ டெலிட் பண்ணிடுறேன், ஏன்னா நான் இப்போ அதை ஃபைல் பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட் உங்களுக்காக ரெஃபரன்ஸ்க்காக ஷோ பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் டெலிட் பண்ணிட்டேன். இப்போ பேக் கொடுத்துறேன். பேக் கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஒர்க் பண்ண போகிறது நில் ரேட்டட் சப்ளை. இந்த நில் ரேட்டட் சப்ளை எல்லா இடத்துலையுமே தேவைப்படாது. உங்களுக்கு 0% ப்ராடக்ட் இருக்கு, நில் ரேட்டட் ப்ராடக்ட் எக்ஸம்டட் ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா அந்த வேல்யூவை நீங்கள் B2Cல அப்ளை பண்ண தேவையில்ல, நில் ரேட்டட்ல அப்ளை பண்ணால் போதும். ஸோ நில் ரேட்டடை செலக்ட் பண்ணி இங்கே இன்ட்ரா ஸ்டேட் சப்ளைஸ் டு ரிஜிஸ்டர் பர்சன் அண்ட் இன்ட்ரா ஸ்டேட் சப்ளைஸ் டு அன்ரிஜிஸ்டர் பர்சன் இருக்கும். இந்த இன்ட்ரா ஸ்டேட்னா என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள நடந்த சேல்ஸ். ரிஜிஸ்டர் பர்சன் அன்ரிஜிஸ்டர் பர்சன்னா, ரிஜிஸ்டர் பர்சன்னா B2B அண்ட் அன்ரிஜிஸ்டர் பர்சன்னா B2C. ஸோ அதே மாதிரி இன்டர்ஸ்டேட் தமிழ்நாட்டை தாண்டி வேற ஏதாவது ஸ்டேட்டுக்கு சேல் பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீங்கள் ரிஜிஸ்டர் பர்சனாக இருக்கோ எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை தாண்டி வேற ஏதாவது ஸ்டேட்டுக்கு சேல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த வேல்யூவை இங்கே என்டர் பண்ணுங்க. B2Cல அப்டேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இஃப் சப்போஸ் நீங்கள் அதை B2Cல அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேல்யூவை திரும்ப இங்கே அப்டேட் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் அப்டேட் பண்ணுங்க. பட் கரெக்டான டேப் இதுதான், இந்த டேப்ல தான் நீங்கள் அப்டேட் பண்ணணும். இங்கே நமக்கு நில் ரேட்டட் எதுவுமே இல்லை, அதனால நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். இப்போ HSN சம்மரி. இந்த HSN சம்மரியை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதும் B2B B2Cன்னு இருக்கும். ஸோ B2C தான் நம்ம பண்ண போகிறோம், B2B கிடையாது. அப்போ B2Cயை செலக்ட் பண்ணுங்க. இங்கே HSN ரிப்போர்ட்டுக்கு இந்த ஃபார்மேட்டை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம், இங்கே இருக்க வேல்யூக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இங்கே என்ன இருக்குன்னா HSN இருக்கு அண்ட் UQC இருக்கு, குவான்டிட்டி இருக்கு, டாக்ஸபிள் வேல்யூ, டாக்ஸ் ரேட்டு, இன்டிகிரேட்டட் டாக்ஸ் விச் மீன் ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்டை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேட்டை நமக்கு இப்போ தேவையில்லை. அண்ட் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா HSN கொடுக்கணும். HSN செலக்ட் பண்ணியாச்சு. இந்த டாக்ஸ் ரேட்டை சேஞ்ச் பண்ண வேண்டாம், இந்த ஸ்டேட்டை மட்டும் எடுத்துட்டு இங்கே HSN கூட ட்ராக் பண்ணுங்க. ட்ராக் பண்ணதும் டாக்ஸபிள் வேல்யூ உங்களுக்கு இங்கே வந்துடும் அண்ட் குவான்டிட்டி நமக்கு வேணும். ஸோ குவான்டிட்டியை செலக்ட் பண்ணுங்க அண்ட் நெக்ஸ்ட்டு ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி இந்த 3 வேல்யூவும் இப்போ நமக்கு தேவைப்படும். ஏன்னா இங்கே நம்ம தான் என்டர் பண்ணணும், அதுவே கால்குலேட் பண்ணிக்காது. நான் இங்கே எல்லா டேட்டாவுமே எடுத்துட்டேன், சும்மா உங்களுக்கு இப்போ சாம்பிளுக்கு நான் ஆட் பண்ணி காட்டுறேன். ஒரு HSN கொடுத்ததும் அண்ட் இதை செலக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் வரலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ EQC வந்து அது என்ன மாதிரி நீங்கள் பேக் பண்ணுறீங்க, பாக்ஸா பீசஸா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா பீசஸை கொடுங்க. இல்லை உங்களுக்கு கரெக்டான வேல்யூ தெரியும்னா நீங்கள் அந்த வேல்யூ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் குவான்டிட்டி எத்தனைன்னு கேட்குது அண்ட் டோட்டல் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 5. ஸோ நான் 5 கொடுத்துட்டு டாக்ஸபிள் வேல்யூ எவ்வளோன்னு கேட்குது, 707.62. ஸோ டாக்ஸ் ரேட் என்ன 5%. இன்டிகிரேட்டட் டாக்ஸ் எவ்வளோ அப்படின்னா 35.38 அண்ட் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி கிடையாது. ஸோ இதை கொடுத்துட்டு மறக்காம ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு HSN போய் நீங்க ஆட் கொடுக்கணும். அண்ட் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா மறக்காம சேவ் கொடுங்க. சேவ் கொடுக்காம பேக் வந்துட்டீங்க அப்படின்னா மொத்தமாவே டோட்டலா போயிடும். அப்ப நீங்க திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். அதனால மறக்காம எப்பயுமே சேவ் கொடுத்து பண்ணுங்க. ஸோ இப்போ நான் இதை ரீசெட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 2 டேபை ஃபில் பண்ணியாச்சு. ஒன்று B2C பண்ணியாச்சு அண்ட் இன்னொன்று HSNம் பண்ணியாச்சு. இப்போ டாக்குமெண்ட் இஷ்யூ செக்ஷன். இந்த டாக்குமெண்ட் இஷ்யூ செக்ஷனில் இதை ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஓவராலாக சொல்கிறேன். இன்வைஸ் ஃபார் அவுட்வர்ட் சப்ளை. ஸோ விச் மீன் நீங்கள் என்ன அவுட்வர்ட் சப்ளை சேல் பண்ணியிருக்கீங்களோ அந்த இன்வைஸ் டேட்டாவை இங்கே கொடுக்கணும். இது இன்வைஸ் ஃபார் இன்வர்ட் சப்ளை ஃப்ரம் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன். RCMஆ இருந்துச்சுன்னா இங்கே கொடுங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தேவையே படாது. ஸோ இந்த 2 மட்டும் தான் ரொம்ப முக்கியம். இது கம்பல்சரி டேபு, இதை ஸ்கிப் பண்ணிட்டு உங்களால் ஃபைல் பண்ண முடியாது. அதனால இங்கே ஆட் டாக்குமெண்ட் கொடுத்துருங்க. ஆட் டாக்குமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு மீஷோவில் டாக்ஸ் இன்வைஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டாக்ஸ் இன்வைஸை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுலேயே இன்வைஸ் நம்பர் இருக்கும். அந்த இன்வைஸ் நம்பரை நீங்கள் இங்கே ஆட் பண்ணால் போதும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் மீஷோ GST ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணும்போதே டாக்ஸ் இன்வைஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு டாக்ஸ் இன்வைஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
ஆனா அத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதும் இந்த மாரி டாக்ஸ் இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும். இந்த டாக்ஸ் இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ நீங்க குடுத்ததும் இந்த மாரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்க இன்வாய்ஸ் நம்பர் இருக்கும். அந்த இன்வாய்ஸ் நம்பர பேஸ் பண்ணி நீங்க அங்க எத்தன கவுண்ட்ன்னு குடுத்துடலாம். ஸோ ஜஸ்ட் ஃபில்டர் குடுங்க. ஃபில்டர் குடுத்துட்டு இங்க கிரெடிட் நோட், டெபிட் நோட் இருக்கும். ஸோ இத அன்செலக்ட் பண்ணிட்டு இன்வாய்ஸ மட்டும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இன்வாய்ஸ்ல ஏ டூ இசட் குடுத்துக்கோங்க. நீங்க ஏ டூ இசட் குடுத்ததும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸ் நம்பர், செகண்ட் இன்வாய்ஸ் நம்பர் இருக்கும். பட் ஆனா மீஷோவ பொறுத்தவரையிலும் இந்த இன்வாய்ஸ் நம்பர் சில சமயம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். என்ன அப்டின்னா, இங்க பாருங்க 271 இருக்கு. இங்க 271011 இந்த மாதிரி குடுத்திருப்பாங்க. நம்ம ஏ டூ இசட் குடுக்கும்போது இங்க வந்துரும். சில சமயம் 2 டிஜிட் நம்பர் இருக்கும்போது இங்கேயும் சில சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்பர், லாஸ்ட் நம்பர செலக்ட் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுங்க. இத டிராக் பண்ணீங்க அப்டின்னா, இத ஃபுல்லாவே செலக்ட் பண்ணீங்கன்னா கவுண்ட் நமக்கு தெரிஞ்சிரும். 54. ஸோ அப்போ இன்வாய்ஸோட ஃபர்ஸ்ட் நம்பர காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு போர்ட்டல்ல இப்ப நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ ஃப்ரம் அண்ட் டூ லாஸ்ட் நம்பர் என்னவோ அந்த நம்பர் குடுங்க. குடுத்துட்டு, ஸோ நம்ம மொத்தம் எவ்வளோ கவுண்ட் பார்த்தோம்? 54. அகைன் நான் செக் பண்ணிக்கிறேன். எஸ் 54 அண்ட் டோட்டல் கவுண்ட் 54 கேன்சல்டு 0ன்னு குடுத்துருங்க. குடுத்துட்டு இங்க ஆட் டாக்குமெண்ட் குடுக்க வேண்டாம். குடுத்தீங்கன்னா அடுத்த ரோ வந்துரும். கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்து சேவ் பண்ணுங்க. ஸோ சேவ் பண்ணீங்கன்னா போதும். நான் ஜஸ்ட் இப்போ பேக் குடுத்துடுறேன். நீங்க சேவ் பண்ணி முடிச்சதும் நெக்ஸ்ட் டேப்க்கு இப்போ நம்ம போறோம். 14 சப்ளைஸ் மேட் த்ரூ ஈகோ. ஸோ இத செலக்ட் பண்ணுங்க. இங்க செலக்ட் பண்ணதும் 2 ஆப்ஷன் இருக்கும். இங்க லயபிள் டூ கலெக்ட் அண்ட் லயபிள் டூ பே. இங்க லயபிள் டூ கலெக்ட் டாக்ஸ் டிசிஎஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இத தான் செலக்ட் பண்ணியிருக்கணும். டிஃபால்ட்டா அதில தான் இருக்கும். ஜஸ்ட் ஆட் டூ ரெக்கார்ட் குடுத்துருங்க. ஆட் டூ ரெக்கார்ட் குடுத்ததும் மீஷோவோட ஜிஎஸ்டிஎன் நம்பர இங்க என்டர் பண்ணுங்க. அது உங்களோட ரா ரிப்போர்ட்லயே குடுத்திருப்பாங்க. ஸோ ரா ரிப்போர்ட்ட செலக்ட் பண்ணுங்க. அண்ட் ஈகோ டிசிஎஸ் ஜிஎஸ்டிஎன் நம்பர் இருக்கும். அத இங்க பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணதும் மீஷோ டெக்னாலஜிஸ்ன்னு வந்துரும். வந்ததுக்கு அப்புறமா நெட் வேல்யூ சப்ளைஸ் எவ்வளோ நம்ம குடுக்கணும். மொத்தமா எவ்வளோ சேல் ஆயிருக்கு அப்படின்ட்டு. இதையே நீங்க அப்படியே இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் மொத்த சேல் வேல்யூமே உங்களுக்கு இங்க இருக்கும். அப்ப இங்க கிராண்ட் டோட்டல் பாருங்க. மொத்த சேல் வேல்யூ 61,093.88 அண்ட் இதுக்கு இன்டிகிரேட்டட் டாக்ஸ் which mean ஐஜிஎஸ்டி 2343.36 அண்ட் சென்ட்ரல் டாக்ஸ் 336.88. இங்க சிஜிஎஸ்டி குடுத்ததும் எஸ்ஜிஎஸ்டி ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடும். ஸோ ஜஸ்ட் சேவ்னு குடுத்தா போதும். ஸோ சேவ் குடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்து முடிச்சதுக்கு அப்புறமா இங்க ஒரு ரெஃப்ரெஷ் ஆப்ஷன் இருக்கும். இந்த ரெஃப்ரெஷ் ஆப்ஷன குடுங்க. அண்ட் இந்த ரெஃப்ரெஷ் ஆப்ஷன் குடுத்ததும் இங்க உங்களுக்கு என்னென்ன அப்டேட் ஆகாம இருந்ததோ எல்லாமே அப்டேட் ஆயிடும். அண்ட் அப்டேட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா ஜெனரேட் சம்மரின்னு இருக்கும். இந்த ஜெனரேட் சம்மரி குடுங்க. குடுத்து முடிச்சதும் ப்ரோசீட் டூ ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சம்மரில நீங்க செக் பண்ண வேண்டியது என்ன அப்டின்னா, பி2சி, ஹெச்எஸ்என் வேல்யூ எல்லாமே கரெக்ட்டா இருக்கா? சேமா இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் இந்த பி2சி, ஹெச்எஸ்என், டேப் 14 இந்த வேல்யூ எல்லாம் சேமா இருந்துச்சுன்னா கரெக்ட்டா அப்டேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அது குடுத்துட்டு ப்ரோசீட் டூ ஃபைல் குடுங்க. ஓடிபி கேட்கும். ஃபைல் பண்ணுங்க. உங்க ஜிஎஸ்டிஆர்1 சிம்பிள். அண்ட் ஜிஎஸ்டிஆர் 3பி எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல தனியாவே வீடியோ இருக்கு. மறக்காம அத செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த 3பி ஐஎம்எஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஐஎம்எஸ் யூஸ் பண்ணாம 3பி எப்படி ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.